ஹாய், வணக்கம். எனக்கு என்ன லன்ச் செய்ய போகிறேன்றதை பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. கடையில் வாங்கின உதயம் துவரம் பருப்பு ஒரு 75 கிராம் இருக்கும். அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சாச்சு. அது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி நீட்டாக கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது காரத்துக்காக. இந்த டிஷ்ஷில் வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயினுடைய காரம் தான். அடுத்தது நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வடிகட்டில் வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை எடுத்து இந்த டிஷ் கூட சேர்த்துருக்கலாங்க. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கணுன்றதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேங்க. அந்த முருங்கைக்கீரை சாம்பார் தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். அது கூடவே முருங்கைக்கீரை தொக்கு, முருங்கைக்கீரை பருப்பு கடையலும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க இந்த டிஷ்ஷை நல்லா நம்ம வேக வைத்து கொண்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துட்டு இருக்குது. இது எவ்வளோ கம்மியாகவும் வந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம 90s 80s கிட்ஸ்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பருப்பு சட்டி இல்லைன்னா கல் சட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேங்க. இது மிக்சியில் போட்டிங்கன்னா லைட்டாக அரைச்சிக்குங்க. இது கடையிறதுன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ வாங்க நம்ம சாதத்துக்காக வச்சுருக்கிற அந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இது பச்சரிசி சாதன்றதுனால தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் நான் அரிசியை சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் அந்த பச்சரிசி நல்லா உதிரியாக வரும். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு இந்த பச்சரிசி சாதம் தாங்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லா சாதம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பு கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடைஞ்சாச்சு. மிக்சியில் போட்டோம்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். இது மாதிரி பருப்பு சட்டியில் வச்சு நம்ம கடைஞ்சோம்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள். கீரையும் நல்லா தெரியும். இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. சாதத்தை நம்ம வடிச்சிக்கலாம். சாதத்தை கும்பிட்டுட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சி, எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துட்டோம்னா இது தாங்க முருங்கைக்கீரை கடையல். அடுத்தது முருங்கைக்கீரை தொக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா முருங்கைக்கீரை பருப்பு கடையல்னு சொல்லலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட நம்ம போட்டு சாப்பிடலாங்க. நான் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறேன்றதுனால இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அது நல்லா கொதித்து வரட்டங்க. பாருங்கள், இதுதான் முருங்கைக்கீரை சாம்பார். இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சைடிஷ் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு தாங்க இதில் செய்ய போகிறேன். இது வேக வைக்கலை, நான் அப்படியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்பவும் சத்தும் வாய்ந்ததுங்க. ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா போன்லாம் நல்லா சூப்பராக வளருங்க. அடுத்தது வாங்க நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை விட்டாச்சு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையில் நான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேங்க. அந்த பொட்டேட்டோ ஃப்ரையாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவேன். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வேக வைக்காமல் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு சாப்பிட்டாதாங்க இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரையுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்றது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தாங்க இது. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு சைடிஷ்ஷாக நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களாம் என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட போகலாம். சாதத்தை தேவையான அளவு நான்
பிளேட்டில் வந்து போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்றது. பச்சரிசி எப்பவுமே குழைவாக தான் வரும், ஆனால் இப்படி நம்ம செஞ்சோம்னா சாதம் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை பாருங்கள், முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நிறைய நம்ம ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாங்க. ஏன்னா பச்சரிசி சாதத்துக்கு குழம்பு நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். வாங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேவையான அளவு நான் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கு நான் சைடிஷாக என்ன பண்ணியிருக்கிறேன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க இது. உருளைக்கிழங்கு வறுவலும் அது கூட நம்ம அப்பளமும் வச்சு சாப்பிடலாங்க. அப்புறம் ஊறுகாவும் இருந்தாலும் எது இருந்தாலும் இது வந்து சைடிஷ் ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும். இப்போ வாங்க, இதை உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம வந்து வச்சாச்சு. தேவையான அளவு சாதமும் போட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களாம் சாப்பிட்டீங்களான்றதை எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு வந்து எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது கூட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பூண்டு ஊறுகாய் தாங்க வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.